அனைவருக்கும் இனிய தமிழ் சிங்கள புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. எல்லாம் சந்தோஷமா கொண்டாடுங்க புது வருடத்தை. இந்த 2025 உங்க எல்லாருக்கும் என்ன நம்ம வேற ஷோ மாதிரி போகுது. இந்தந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கோ எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்லா இருக்கும். அப்படித்தான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வருஷம் சொல்றேன். அந்த ராசிக்காரங்களை போய் கேட்டதான் தெரியும் என்ன விவரம்னு. முதல் வந்து சக்தியினுடைய அந்த புது வருட வீடியோன்னு சொன்னா நிறைய பேருக்கு கட்டும் ஃபுல்லா எங்களுக்கே வந்து கஷ்டமா இருக்கும் நிக்கிறது இடம் இல்லை. சில நேரத்துல நம்ம நிப்போம் அதை எடிட்ல தூக்கிடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த இடம் காணாத பராசக்தி ஷூட்டிங் ஸ்பாட் அப்படி ஒரு பெரிய ஆல மரதமா இருந்து கடைசியில அருகம்புல் அளவு ஆலம் பல சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். அந்த அளவு தூரம் எங்க எல்லாரும் வந்து அதாவது 2025ஆம் ஆண்டு புதுசா நாங்க வந்து எல்லாம் டிஜிட்டல் யுகத்துல இருக்கிறதால நாங்க வந்து இங்க இருந்தே எல்லாருக்கும் சவால் வர்றோம். இப்ப முதல்ல என்ன கோயில் திருவிழா என்ன நடக்கும்? கோயில் திருவிழானா முதல்ல வந்து எல்லாரும் வருவாங்க. இப்ப என்ன செய்யறாங்க? வீட்டுல இருந்து ஒரு வீடியோ கால் பார்த்து இந்த பிள்ளை கும்பிட அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த பிள்ளை இந்த மாதிரி போகுது. அதனால நாங்க இங்க இருந்தே உங்க எல்லாருக்கும் சவால் விட போறோம். சக்தி FM RJSக்கு புது வருடத்தை முன்னிட்டு ஹலோ சக்தி டீம் ஒரு சவால் விடுகிறது. இது நீங்க கனவுல உடனே நினைச்சு வரீங்க இப்படி ஒரு கேம் வந்து செய்யலாமா இல்லையான்னு சொல்லி அப்பேற்பட்ட ஒரு சவால். அது என்ன சவால்? இப்ப நாங்க அதுக்கான ப்ராப்பர்ட்டி எடுக்கிறோம். எஸ், எடுங்க அந்த ஆயுதத்தை. கண்ணாயிரம் அந்த வெப்பன் சதி இதோ நானா புடிச்சிருப்பேன். பாகிஸ்தான் டீம் மாதிரி குடிக்கிறவனே விடல, குடிக்கிறதும் இல்ல. நான் வந்து உங்களை ஹைப் பண்ணேன். அதான் அந்த ஹைப் அதான் நான் பாகிஸ்தான் டீம்னு சொல்லி. இது வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். பப்பாசி பழத்தை வச்சு அப்படி என்ன நாங்க புது வருஷத்துல விளையாட்டு செய்ய போறோம். ஓகேல வர மாதிரி என்னது இது என்ன வாயப்பயா? இந்த பப்பாசிக்குள்ள என்ன இருக்கு? சீட்ஸ் இருக்கும், விதை. அப்புறம் பப்பாளி விதைகள் இருக்கிறது. ஆமா, நார்நாடா இருக்குமா அந்த தோல்? அது விதையிற ஆரம்ப பருவம். நார்நாடா இருக்கா? சரி, இந்த பப்பாசி இதுக்குள்ள வந்து எத்தனை விதை இருக்கு? எத்தனையா? அதுதான் கேம். இப்ப நாங்க சவாலா? ஆமா, ஒவ்வொருத்தரையும் வந்து சவால் விடுறோம். இந்த பப்பாசியை நாங்க கொண்டு போகாம அனுப்பிவிடுவோம். ஆமா, அனுப்பி விட்டு அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்றத வச்சு நம்ம குத்து மதிப்பா ஒரு முடிவுக்கு வருவோமே. முதல்ல பப்பாசி என்னன்னு இது சாப்பிடுற பொருள்ன்றதால உங்களுக்கு ஞாபகம் வர்றது பிரணீதா. இந்த பப்பாசி பழத்துல எத்தனை விதை இருக்கு சொல்லுங்க. சொல்லுங்க. பாத்தீங்களா, கடைசியா நீங்க என்ன சொன்னீங்க? ரெடியாகி வாங்க, ஒழுங்கா வீடியோ எடுப்போம், கேம் ஷோ எல்லாம் செய்வோம்னு சொல்லி நாங்களும் மெனக்கட்டு இதெல்லாம் போட்டுட்டு இப்படி எல்லாம் ரெடியாகி வந்து கடைசியா பப்பாளி பழத்துல எத்தனை விதம் இருக்கு நான் கேக்குறீங்க? அது எப்படி சொல்லலும் மோந்து பார்த்து கண்டுபிடிக்கலாமா? ஏய், ஒழுங்கா பாரு, பாக்குறது விட்டுட்டு கைய கார விட்டு நோண்டிராத. சில நேரங்கள்ல இப்ப லாஸ்டா ஒரு 2-3 கிழமையா நான் எடுத்த பப்பாளி பழத்தை அப்படி வெட்டி பார்த்தா அதுல விதையே இல்ல. அந்த மாதிரி இதுலயும் இல்லாம இருக்குமோ? ஒரு 100. எல்லாருக்குமே இனிமையான சித்திரை புது வருட வாழ்த்துக்கள். இதே மாதிரி சந்தோஷமா வீட்டுல பப்பாளி பழத்துக்கு எத்தனை விதம் இருக்குன்னு எண்ணி கொண்டாடுங்க. ஏன்னா பாத்தீங்களா, இந்த டீம் நமக்கு கொடுத்திருக்க கேம ஷோ மாதிரி இருக்கு. நாங்க வந்து புதுசான ஒரு ஷோ, அதாவது மெலடி எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். நானும் யஷோவும் தான் இந்த நிகழ்ச்சியை செய்யறோம். காலையில 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் மெலடியான பாடல்கள், உங்கள் மனதை இதமாக்கும் பாடல்கள்னு சொல்லி சுவாரஸ்யமான பல விஷயங்களோட நீங்க காலையில 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் மெலடி எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி கேட்கலாம். இப்போ பிரணீதாக்கா வந்து குத்து மதிப்பா ஒரு நம்பர் சொல்லிட்டாங்க. அடுத்ததா இது வந்து நம்ம ஹர்ஷிகா அக்கா எப்பவுமே ஏதாச்சும் ஒரு புதுசா கதை ஒன்று சொல்லுவாங்கல்ல, அவங்கள்ட்ட அதை கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கேட்டுருவோமா? ஹர்ஷிகாட்ட சொல்லுங்க. ஹர்ஷிகா, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. ஹலோ சக்திகாரர், எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்திருக்காங்க. சொன்னாங்க சித்திரை புது வருட ஷூட் இருக்கு, அழகா ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வாங்க, மேக்கப் எல்லாம் போட்டு வாங்கன்னு நான் வேலை மணிக்கிட்ட ரெடி ஆகி வந்தா இந்த பப்பாளிக்குள்ள இத்தனை சீட்ஸ் இருக்குன்னு நான் எண்ணி பார்த்து வேற சொல்லணுமா? எனக்கு ஒரு வேலை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. வரட்டும், நேர்ல வரட்டும், வச்சு செய்யறேன். சரி, ஓகே, ஏதோ டாஸ்க்ன்ற பேர்ல தந்திருக்காங்க. நம்ம தான் பெரிய அப்பாட்டக்கராச்சு, எண்ணி பார்த்து சொல்லணும். இதுக்குள்ள ஒரு 50 இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவேஸ், எல்லாருக்கும் பப்பாளியின் சார்பா என்னோட சார்பா இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமா ஃபேமிலியோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்க. முக்கியமான விஷயம், நானும் ஜமாவும் சேர்ந்து ஷோ பண்ணிட்டு இருக்கோம். கொண்டாட்டம் ஷோ திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் மதியம் 2 மணில இருந்து 5 மணி வரைக்கும் மிஸ் பண்ணாம கேளுங்க. கொண்டாட்டத்தோட கொண்டாட்டமா இருங்க. அடுத்து நாங்க இத கொடுக்க போறது
இந்த பப்பாசிக்கே ஒரு கதை சொல்லி அதுக்குள்ள இருக்கிற விதைக்கு இன்னொரு கதை சொல்லி விதையா வெளியே குதிச்சு வந்து ஆமா போது நான் தான் இவ்வளவுதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பப்பாசி விதையை கணிக்கக்கூடிய ஒரு ஆள்னு சொன்னா சக்தி எஃப்எம்ல இருக்கிற வனிதா. ஹலோ சக்தி சொல்லுங்க, இந்த பப்பாசி பழத்துக்குள்ள எத்தனை விதை இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. கட் பண்ணியா? இல்ல குளிக்கு பார்த்தா கண்டுபிடிச்சு தேங்காவே குளிக்க பார்த்து ஒரு கெஸ்டிங் தான். ஸ்வீட்ஸ் இருக்கா? இருக்கு ஒரு 68 நினைக்கிறேன். சித்திரை புது வருஷம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலையும் இருக்கு. இந்த வருஷத்துக்கு பிறகு சித்திரைக்கு பிறகு நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். சக்தி எஃப்எம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்காகவே நிறைய புதுவிதமான மாற்றங்கள் கொடுத்துருக்கிறோம். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது வணக்கம் தாயகம் நானும் கனாவும் சேர்ந்து பண்ணக்கூடிய நிகழ்ச்சி. வார நாட்கள்ல காலையில 6 மணிக்கு மறக்காம மிஸ் பண்ணாம கேளுங்க. 103.9 மற்றும் 104.1 சக்தி எஃப்எம். இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்ப எல்லாரும் கண்டாங்க. இன்னொருத்தருக்கு நான் டாஸ்க் கொடுப்போம். எல்லாருமே வந்து பப்பாசிய வெட்டி அதுக்குள்ளதான் எத்தனை விதை இருக்குன்றது கண்டுபிடிப்பாங்க. ஆனா இவரு கண்ணுலயே கண்டுபிடிச்சிருவாரு. பார்த்தோன்னே ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய ஒருத்தர் அதான் டி ஷெல்டன் ஆண்டனி. அவர்கிட்ட நாங்க இந்த பப்பாசி பழத்தை கொடுக்குறோம். ஆனா திரும்ப தாங்க இதுக்குள்ள எத்தனை விதை இருக்குன்னு கால்குலேட் பண்ணிவிட அதாவது கணக்கெடுத்துட்டு. ஆமாம், அதுதான் செய்யணும். அதுதான் சவால். எடுத்துட்டாங்க. வணக்கம் நேயர்களுக்கும் வணக்கம், அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள். இப்போ இதுக்குள்ள எத்தனை விதை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. என்ன பார்க்க போனால் இதில் ஒரு 2 விஷயம் நான் சொல்லுவேன். 1 விதை இல்லாமல் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு 53 விதை இதுக்குள்ள இருக்கலாம். ஒரு 53 விதை இருக்கலாம் வந்து என்னுடைய ஒரு கணிப்பு மட்டும்தான். அதை பிறகு பார்ப்போமே, வெட்டுவாங்களா சாப்பிடலாம் பட்டினருக்கு பிறகு. வாழ்த்துக்கள். இப்போ எல்லா ஷோல இருக்க ஆர்ஜேஸுமே வந்து அவங்க கணிப்புல சொல்லிட்டாங்க. ஓகே. இப்ப இவ்ளோ பேரை விட இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆள் நீங்க. அப்படியா? ஆமா, அப்படி சொல்லுவோமே. அப்ப பத்தகம் நீங்க மட்டும் தட்டுறீங்க. ஐயோ, அப்படியெல்லாம் மாட்டி விட கூடாது. என்னுடைய கோஹோஸ்ட் இல்லையா நீங்க? உங்களை புகழ வேண்டியது என்னுடைய கடப்பாடு இல்லையா? நான் அப்படி செய்ய மாட்டேன். சொல்லுங்க. பரவாயில்ல, இப்ப நீங்க சொல்லுங்க. இந்த பப்பாளிக்குள்ள எத்தனை விதை இருக்கு? 63 அரை. அதான அரை வந்து அது ஒரு சின்ன விதையை நான் வந்து அரையா கணக்கு எடுத்துருக்கேன். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நான் வந்து 63 சொல்லுங்க தானே. நீங்க எத்தனை சொல்லுங்க? நானும் சொல்லணும்ல. ஆமா. நான் வந்து இதுல வந்து என்ன தேங்காயா? இல்ல எல்லாரும் குலுக்கி பார்த்தாங்களா, அப்ப நானும் இது குலுக்கி பார்த்து விதை இருக்குமா, விதை வந்து இந்த ரொம்ப குறைவா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். குறைவா இருக்குமா கூடவா இருக்குமா மம்பட்டியா இருக்குமான்னு கேட்கல, எத்தனை இருக்குமா தான் கேள்வி. 4.5 சரியா? நானும் சொல்லுவேன் 4.5. வெறும் 4.5 தான் இருக்கும். 4.5 விதை, 4 அரை விதை. ஏதோ பேசுறதுக்காக பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. 4 முழு விதைகள், 1 அரை விதை. இப்படி 4.5 விதையா இருக்கும். ஆமா, சம்டைம்ஸ் நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது எதுவுமே இல்லாட்டி. எனக்கு அப்பவும் சொன்னாங்க சேராதன்னு. கொசுக்கை தாங்க முடியலப்பா. சரி, இதை இப்ப நாங்க வெட்டியே பார்த்துருவோம். இப்போ எங்களோட விளையாட்டு பையன் ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர் CK மயூரன் இதை வெட்ட போகிறார். அதுக்கு எத்தனை விதை இருக்கு அப்படின்றது எதையான்னு சொல்லுவோம் நீங்கள்? பப்பா பழத்தை. சரி, பப்பா பழத்தை வெட்ட போறாரு. இப்போ நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் தேங்காய் கிழக்கிற மாதிரி இருக்கலாம், கிழக்கி பார்த்து குழுக்கு பார்த்து சொல்லியிருக்காங்க. இத்தனை விதைண்டு வனிதா சொல்லியிருக்காங்க 100 விதை இருக்குமா. வனிதா சொல்லியிருக்காங்க 68, கீர்த்தனன் 63 சொல்லியிருக்காங்க, ஹர்ஷிகா 50 சொல்லியிருக்காங்க, ஷெல்டன் எத்தனை சொல்லுங்க? 53. நிஷா வந்து 4 சொல்லியிருக்காங்க. என்ன பொறுத்தவரையில் இதுக்குள்ள எந்த ஒரு விதையும் இல்லை. இப்போ வர்றது எல்லாமே இந்த ஹைபிரிட் பப்பா தானே, முன்னின மாதிரி பப்பா பழங்கள் இல்லை. நான் அதையும் சரி, இப்போ வெட்டி பார்ப்போம் யார் சொன்னால் சரியா இருக்கான்னு சொல்லி. உடையில கருத்தில் மாற்றம் இல்லையே ஷெல்டன்? இல்லை ரைட். இருக்கு 1 2 3 4 5 6 7 7 விதை இந்த பெரிய பப்பா பழத்துக்கு. இது என்ன ஒரு மாற்றம், எல்லாருக்குமே மாற்றம். ரெட் என்ன சொல்கிறேன், ரெட் பப்பா பழத்து ஏதோ ரெட்னா சொல்ல வவுனியாவில் கூட விளையுமா தெரியுமா? இல்லையே, என்ன சரி, எல்லாருக்குமே புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஷெல்டன் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ நாங்கள் வீடியோ கட் பண்ணிட்டு சாப்பிட போகிறோம். உங்களுக்கு புத்தாண்டு பரிசு. நன்றி. சந்தோஷமா சக்தியினுடைய புத்தாண்டு விளையாட்டுல நீங்க வந்து இணைந்து வைப் பண்ணினோம். எப்படி இந்த கேமுக்கெல்லாம் வைப் பண்ணணும்னு வந்திருக்கு.
emotional damage. இப்படி இருந்த கேம்ஸ் வந்து இப்படி ஆயிருக்குன்ற காரணம் வந்து இப்போ ஆட்கள் எல்லாருமே பிஸியானது தான். அதே மாதிரி இல்லாமல் முடிந்த வரைக்கும் இந்த புது வருட காலத்தில் உங்களுடைய ஊரில் இருக்கிறவங்க எல்லாரோடையும் வந்து சந்தோஷமாக கொண்டாடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச புது வருட கேம் சொல்லுங்க. 3 தலையணை சண்டை, யானைக்கு கண் வைத்தல், கிரீஸ் மரம் ஏறுதல், அப்புறம் மெயினாகவே வந்து முட்டை உரியடித்தல். ஆமாம், உரியடி. அதை தவிர வந்து சைக்கிள் ஓட்டம், மரதன் ஓட்டம் அப்படின்னு சொல்லலாம் இருக்கும். நெருப்பு ஸ்டார் விளையாட்டுக்களம், நெருப்பு ஸ்டார் விளையாட்டுக்களம் சக்தியில் போயிருந்து இதெல்லாம் கேட்டிருப்பீங்க. சந்தோஷமான வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறோம். மீண்டும் எங்களுடைய சக்தி எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களை ஹலோ சக்தி டீம் தெரிவித்துக் கொள்கிறது. ஆமா, நாம மட்டும் மாறலையே, எல்லாரும் மாறிக்கோம்ல. ஆமா, எல்லாமே புது வருடத்துல புது சக்தியாக வந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலையில உங்களுக்காக 6 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் வணக்கம் தாயகம் இருக்கிறது. 10 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் உங்களோட மெலடி எக்ஸ்பிரஸ். 1 மணிலிருந்து 2 மணி வரைக்கும், அதாவது எங்களுடைய மதிய நேர பிரதான செய்தியோட உங்களுக்காக டிஜிட்டல் ரிக்வெஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறமா 2 மணில இருந்து 5 மணி வரைக்கும் கொண்டாட்டம் உங்களுக்காக வருது. அதே மாதிரி அங்கால ஹலோ சக்தி 5 மணிலிருந்து 9 மணி வரைக்கும், 9 மணிலிருந்து இரவு 12 மணி வரைக்கும் இதயம் பேசியதே வருகிறது. காலையில் வணக்கம் தாய் நிகழ்ச்சி கணாதிபன் மற்றும் வனிதா அவர்கள் தொகுத்து வழங்குறாங்க. அதே மாதிரி மெலடி எக்ஸ்பிரஸ் யார் வழங்குறாங்க? பிரணீதா மற்றும் யஷோ பிரசாத். ஓகே. அதே மாதிரி கொண்டாட்டம் நிகழ்ச்சி ஹர்ஷிகா மற்றும் ஜமா. அதே மாதிரி டிஜிட்டல் ரிக்வெஸ்ட் வந்து ஷெல்டன் அவர்கள் வழங்குறாரு. ஹலோ சக்தி நிகழ்ச்சியை நாங்கள் 2 பேரும் தான் வழங்குறோம். எங்களோட பேரை நாங்களே சொல்லிடுறோம். என்னுடைய பேர் கீதனன், நான் நிஷாந்துஜா. அதே மாதிரி இரவு 9 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் இதயம் பேசியதே ரகசிய சிநேகிதி. சந்தோஷமாக சக்தியோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்களை மகிழ்விப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம். புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள்.